அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். இந்த மாதத்தில் தாவேகாவின் முதல் மாநாடானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் தரப்பில் அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கடிதம் ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். தாவேகா மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியுமா என பலர் விமர்சிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். தாவேகாவின் தலைவரும் நடிகருமான விஜய் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதம் குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு பணிகளுக்கான தாழ்கோல் விழாவானது இன்று விக்கிரவண்டியில் நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில்தான் தன் கட்சியின் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு கடிதத்தை தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்பது இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன, இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியது ஏன், இந்த மாநாடு நமது கட்சிக்கு மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்றும், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் எனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை முதற்கொண்டு தாவேகா கட்சியின் கொள்கைகள் என்ன என்ன என்பது குறித்து விஜய் அறிவிக்க இருக்கிறார். தாவேகா கட்சி அறிவித்த போதிலிருந்தே அவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளின் ஒரே கேள்வி என்பது அவர்களது கொள்கை என்னவென்று முதலில் சொல்லட்டும், அதன் பிறகு மீதியை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த கொள்கை அறிவிப்பு மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் நிலை வருகிறது. அதே சூழலில் விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர். ஆகவே நாம் இது மூணாகவும் இருக்க வேண்டும் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நமது கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீட்டிற்கு ஒரு நல்ல பொறுப்புள்ள மனிதனாகவும் பொறுப்பாக குடிமகனாகவும் அதே போல முன்னுதாரணமாகவும் நாம் திகழ வேண்டும் என்றும் இதன் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக விஜய் தெரிவித்திருக்கிறார். தாவேகா கட்சியில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு முன்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்தந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் தாவேகா கட்சியின் நிர்வாகிகள் ஒவ்வொருவருடைய கேள்வியாக தற்போது வரையிலும் இருந்து வருகிறது. இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வந்தாலும் கூட ஒவ்வொரு தொகுதியிலும் சரி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான குழுக்களை அறிவித்து அந்த குழுக்களின் வழிகாட்டுதலின் பேரில் தான் மற்ற நிர்வாகிகள் நடக்க வேண்டும் என்பதன் காரணமாக அந்த குழுவை அறிவிப்பை எதிர்பார்த்துதான் தற்போது கட்சியினர் காத்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட நிலையில்தான் விரைவில் அந்த அறிவிப்பானது வெளியாகும் என்றும் விஜய் இதன் மூலமாக அறிவித்திருக்கிறார்.